எப்போதுமே நீச்சகதியில் இருந்தாலும் அவருக்கும் நீச்சபங்கம் கிடைத்துறது. எப்படின்னு கேட்டால் புதன் வந்து அங்கே சிறிது நாட்கள் அமர்ந்திருக்கார். புதனும் வலுவோடு இருக்கார். சுக்கிரனும் அங்கே வந்து அடுத்து பயிற்சியாகி துலாம் ராசிக்கே வந்துடுவார். இப்போது உங்களுடைய லக்னாதிபதி போய் 6ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல உட்கார்றது அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்வீகத்தை நோக்கி உங்களுடைய மன எண்ணங்களை அதிகப்படுத்தும். அதாவது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் அவங்களுக்கு முன்னேற்றங்கள் இருப்பதற்கும், அதே நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய பூர்வீகத்தையும் பாட்டனார் மூலமாக நிறைய ஆதாயத்தை பெறுவதற்கும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கும். அதே நேரத்தில் மெயினாக நம்ம என்ன பார்க்கணும்னா குரு பகவானுடைய பெயர்ச்சி. அதாவது மிதுனத்திலிருந்து அவர் வந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்திற்கு வரார். உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி வந்து குரு பகவான் தான். அவர் 2ஆம் இடத்துல இருந்தவர் வந்து இப்போ 3ஆம் இடத்திற்கு வந்திருக்க. உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுற விஷயம் வந்து பெருசாக உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் பண்ணிடாது. ஆனால் எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு துணையாக இருக்கும். சகோதர வழியில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்காக நீங்கள் சில செலவுகளை செய்வீங்க. அவங்க மூலமாக உங்களுக்கும் எதிர்பாராத ஆதாயங்களும் இருக்கும். ஆனால் அவங்க கூட நீங்கள் வார்த்தை பிரயோகங்கள் அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அதாவது சந்திரன் வந்து சிம்மராசியில் இருந்து அவருடைய பிரயாணமானது வார இறுதியில் விருச்சிகம் வரைக்கும் வருவார். அப்போது 4, 5, 6, 7 அப்படிங்கிற இடங்களுக்கு சந்திரனுடைய பிரயாணங்கிறது இருக்குது. அப்போ 4ஆம் இடத்து சந்திரன் என்ன செய்வார் அப்படின்னா அங்கே வந்து அவர் கேதுவோடு அமர்ந்திருக்கார். அப்போது உங்களுக்கு மனசில் சில சஞ்சலங்களை உண்டாக்குவார். அம்மா கூட நம்ம பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறது அவங்க மனதை காயப்படுத்துறதுக்கோ, இல்லைனா அம்மா அல்லது மாமியார் அவங்களுடைய பிஹேவியர் உங்களை காயப்படுத்துறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். சுவாசம் சம்பந்தமான கோளாறுகள், இப்போ பல பேருக்கு நாள்பட்ட அந்த ஒரு வெதர் சேஞ்சினால நாள்பட்ட விஷயங்கள், ஒரு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூ இருந்துகிட்டே இருந்ததுன்னா அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணாமல் அதுக்கு என்ன ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டோ என்ன மெடிக்கேஷனோ அதை எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக அவர் வந்து சந்திரன் வந்து சுக்கிரனோட சேர்ந்து 5ஆம் இடத்துக்கு வருவார். சூரியன் செவ்வாய் புதனோட சேர்ந்து 6ஆம் இடத்துல இருப்பார். சந்திரன் வந்து உங்களை பொறுத்தவரை 3ஆம் இடத்திற்கு உண்டானவர். பிரயாண கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரனே உங்களுக்கு சிறுதூர பிரயாணத்தை குறிக்கக்கூடியவராக இருப்பார். பல பேர் உங்களுடைய பிஸ்னஸ்க்காகவோ வேலை சம்பந்தமாகவோ நீங்கள் ஏதாவது ஒரு ட்ராவலுக்கு முயற்சி பண்ணுறீங்க, நிறைய பிரயாணங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வாரத்தில் ரொம்ப அது அதிகமாகவே இருக்கும். அதன் மூலமாக நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும். சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு வழக்கு போயின்னு இருந்தது, அது நிலுவையில் இருந்தது அப்படின்னா உங்கள் பக்கமாக அது வந்து ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கோ உங்களுக்கு சாதகமான பல விஷயங்கள் அதில் முன்னேற்றத்தை தருவதாகவோ அமைந்து உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியூட்டும். உங்களுடைய மனைவி அல்லது கணவன் இவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய மன மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடக்கும். வார இறுதியில் நீங்கள் வந்து ஃபேமிலி எல்லாரோடையுமா சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்து நல்ல